Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். UPSC-க்கான ஒரு important study tips வீடியோ தான் இது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல IAS, IPS இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஜாப்ல போய் நான் உட்காரணும் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த UPSC எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UPSC எக்ஸாமுக்கு தகுதி என்ன அப்படின்னா ஒரு டிகிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். எனி டிகிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். இப்போது UPSC CSCன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னா காம்ப்ரிஹென்சிவ் நேச்சரில் இருக்குது. காம்ப்ரிஹென்சிவ் நேச்சர்னால் என்ன சார்? காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றத நம்ம சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா இந்தியன் பொலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் பற்றி படிப்பீங்க. யூ ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் இட். பயாலஜி அப்படின்னா பயாலஜியில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்யூச்சர் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், எவ்ரி ஃபீல்டு இன் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, சயின்ஸுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் நேச்சர் அப்படிம்போம். அண்ட் இட் இஸ் காம்படிட்டிவ் இன் நேச்சர். காம்படிட்டிவ்னா என்ன? பயங்கரமான போட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் UPSC எக்ஸாம், பர்டிகுலர்லி CSC. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரெக்கார்ட் டு கிளியர். எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும், பர்டிகுலர்லி ஜாப் ஓரியன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த போட்டித் தேர்வில் எப்படி ஜெயிச்சு நம்ம ஜாபுக்கு போகிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி ஃபார் பிகினர்ஸ், இது வரைக்கும் எனக்கு UPSC பற்றி எதுவும் பெருசாக தெரியாது, ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான், பட் நான் ஒரு பிகினர், இப்போ தான் நான் A போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, A அப்படிங்கிறவங்களுக்கு 1.5 2 years டெடிகேட்டட் ஸ்டடி தேவைப்படுது. நீங்கள் வந்து முழுக்க எல்லாத்தையும் விட்டுட்டு IAS, IPS ஆஃபீஸர்ஸ்லாம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வேறு எதையுமே திங்க் பண்ணாமல் இதுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக படிக்கல உங்களால் கிளியர் பண்ண முடியும் வித்தின் 2 yearsல. ஓகே, ஃபஸ்ட்டு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிளானிங்க்கு 1 to 2 months ஆகும் அபவுட் UPSC CSC எக்ஸாம். ஓகே, முதல்ல உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி இது கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேப்பர்லாம் இருக்கும், பக்கமாக எழுதுகிற மாதிரி எஸ்ஏ டைப் கொஷின்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் யூ ஷுட் நோ த எக்ஸாம் பேட்டர்ன். ப்ரிலிமினரி இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, ஸோ தட் 2 எக்ஸாம்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் சிலபஸ். ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மேப் தேவைப்படும். இது வரைக்கும் அந்த ஊர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா மேப் தேவைப்படும். அல்லது தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கான மேப் அப்படின்னா அது சிலபஸ் தான். ஸோ சிலபஸ்ங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன டெக்ஸ்ட் புக் வேணும், எந்த மாதிரி கோச்சிங் நமக்கு தேவைப்படும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டடி பிளான் ஒன்று நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கணும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கணும், கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கோச்சிங் தேவையுள்ளவங்க போகலாம், சிலருக்கு தேவைப்படாது, பலருக்கு தேவைப்படுது. ஸோ கோச்சிங் எங்கே போனால் பெட்டராக இருக்கும், உங்கள் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி எங்கே கோச்சிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கே 1 to 2 months தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன் 6 to 8 months தேவைப்படுது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. மோஸ்ட்லி ப்ரிலிமினரி ஈஸியாக தான் இருக்கும், நிறைய பேர் அழகாக பாஸ் பண்ணிடுவாங்க, மெயின்ஸில் தான் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஸோ இந்த ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணதானே மெயினே திருத்துவாங்கன்னு சொல்லுவோம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து 6 to 8 months உங்களுக்கு தேவைப்படும். NCERT இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். NCERT டெக்ஸ்ட் புக் எல்லாமே உங்கள் கையில் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா UPSC எக்ஸாம் அப்படின்றது அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பேசிக் விஷயங்களை தான், அடிப்படையான விஷயங்கள் தான் கேட்க போகிறாங்க. ஸோ NCERT டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக இருக்கணும். டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுலேருந்து நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மனோரமா, இயர் புக், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸும் வாங்கி வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 6 to 8 months உங்களுக்கு தேவைப்படும் மெயின்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு. இன்டெப்த் ஸ்டடி ஆஃப்
ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒன்று இருக்க போது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும். என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பயாலஜினா பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபியூச்சரில் என்ன வரும், பாஸ்ட்ல என்ன இருந்துச்சு, எவ்ரிதிங் யூ ஷுட் நோ. ஸோ இன்டெப்த் நாலேஜ், இன்டெப்த் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிசிங் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தியரி பேப்பர்லாம் எழுதி 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 பார்க்கணும். ஒரு கொஷின் கொடுத்துட்றாங்கன்னா அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ப்ராக்டிஸ் இருக்கணும். செவரல் மார்க் டெஸ்ட்னா என்னென்னா அப்படியே எக்ஸாக்டாக அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹாலுக்கு போய் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்களோ அதே டைம் ஃப்ரேம் வச்சு அதே மாதிரியான கொஷின் பேப்பரை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் செவரல் மார்க் டெஸ்ட் டு இம்ப்ரூவ் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ கடனை எழுதணும். அக்யூரசினா டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கணும். கொடுக்குற டயத்துக்குள்ளே நம்ம எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணினா தானே அங்கே உங்களுக்கு வேல்யூஷனில் நல்ல மார்க் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்காக பார்த்துக்கணும். அடுத்து ப்ரிலிமினரி ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 to 3 months ஆகும். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் வரப்போகுது, டிஸ்கிரிப்டிவாக வராது. மெயின்ஸில் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நிறைய எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எகைன் உங்களுக்கு எக்ஸாக்டாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின் பேப்பர் வருதோ எவ்வளோ டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க அதே மாதிரியே நீங்கள் வச்சு எழுதுறது தான் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் அப்படிம்போம். மார்க் டெஸ்ட் எழுதுனா ஸ்பீடாக எழுதலாம், அக்யூரசி அந்த நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அதை பார்த்துக்க. அடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இன்டர்வியூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில். ஸோ 1 to 2 months நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கே செலவு பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் தான் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். வாட் இஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்? நீங்கள் போய் உட்கார்றதுலேருந்து, உள்ளே போகிறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, நீங்கள் போடுற ட்ரெஸ்ல இருந்து, நீங்கள் பேசுகிற விதத்துலேருந்து எல்லாமே பர்சனாலிட்டியில் வந்துடும். அவங்க கேட்குற கொஷினுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்கிறதுலேருந்து எல்லாமே பர்சனாலிட்டியில் வந்துடும். ஸோ அது பக்காவாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் எந்த மாதிரி நட உட பாவனை, நீங்கள் போய் உட்கார்றதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அதை பற்றின கொஷின்ஸ் இன்டர்வியூவில் அதிகமாக கேட்பாங்க. அதுதான் மார்க் இன்டர்வியூ அண்ட் ஃபீட்பேக் செஷன் நீங்கள் வச்சுக்கணும். மார்க் இன்டர்வியூங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு வந்து யூபிஎஸ்சி முடிச்சு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரிலிமினரி மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போனீங்கன்னா அங்கே எப்படி உட்காந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்களோ அந்த மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கணும். உங்களோட அந்த இன்டர்வியூ பண்ணுற பேனல் மார்க் டெஸ்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கணும். இன்னும் நான் எந்த ஏரியாலலாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ உறுதியாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கண்டினியூவஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினோட இன்னொருத்தவங்க வந்து உங்ககிட்ட என்ன ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, படத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கே தோணணும், ஐயோ நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட், ஸோ நம்ம உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினோடு நீங்கள் இருக்கணும். கன்சிஸ்டன்சி, கண்டினியூவஸ் இன்புட் உங்ககிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் ரிவிஷன் இருக்கணும். ஏன்னா சிலபஸ் ரொம்ப பெருசு. அப்போ அந்த ரொம்ப பெரிய சிலபஸில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்த விஷயங்கள் இப்போ மறந்து போயிடும். அப்போ அதை எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரெகுலராக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் படித்த விஷயங்கள் மறக்காது. இஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அங்கே கல்யாணத்துக்கு போனேன், இந்த விருந்துக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேங்கிறதெல்லாம் நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மறந்துடணும். உங்களோட உலகம் அப்படின்றது படிக்கிறது, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் விளையாடுறதும் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1/2 hourலேருந்து 1 hour ஜிம்முக்கு போகிறதோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதோ, பேட்மிண்டன் விளையாடுறதோ, வாட் எவர் அவைலபிள், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு 1/2 hourலேருந்து 1 hour அதையும் நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக வீட்டில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக, ஆரோக்கியமான ஃபுட்டாக சாப்பிடணும். இனஃப் வாட்டர் குடிச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துங்க. ப்ராக்டிஸ் அண்ட் மார்க் டெஸ்ட். ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கொஷின்ஸ். மார்க் டெஸ்ட் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்க அதை இங்கே நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறச்ச யூபிஎஸ்சியில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சிக்கான ஸ்டடி டிப்ஸ் பார்த்துருக்கோம். இனி வர வீடியோஸில் நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலில் நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், ஷார்ட்ஸ் ஃபார்ம்லையும் அண்ட் லாங் வெர்ஷன் வீடியோ ஃபார்ம்லையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.